கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். நம்ம கூடயே அவர் பிரயாணம் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். வார்த்தைகளை பார்த்தீங்களா? என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள்லாம் யாரு? அவரை நம்புகிறவர்கள், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் கைகளில் தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்கள். அல்லேலூயா. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சங்கீதம் 23 தாவீது அதை ருசி பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் என் மெய்ப்பர், என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அடுத்த வசனம் பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அணிகள் கொண்டு போய் விடுவார். அவர் எல்லாம் பார்த்துக்கிடுவார். இந்த செய்தியை கேட்குற நீங்க, என் ஃபியூச்சர் என்ன, நான் என்ன செய்ய போறேன், என் பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன செய்ய போறேன், என் தொழில் என்ன ஆக போகுது, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அவரை மெய்ப்பர் பின்னாடி நீங்க போகணும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரோ அதன்படி நம்ம கேட்கணும். ஒவ்வொரு நாளும் அவரை மகிழ்ச்சி படுத்தணும், அவர் சந்தோஷப்படுத்தணும். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. அதனால உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவர் யெகோவா ஈரே. ஆமென். அல்லேலூயா. எனக்காக, எங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மற்றவர்களுக்கு ஊழியத்துக்கு ஜெபிக்கிறதே பிடிக்க மாட்டேங்குது. கிறிஸ்டியானிட்டிங்கிறது என்ன தெரியுமாங்க? நானும் ஆசீர்வதிக்கப்படணும், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதாங்க கிறிஸ்தவங்கள். இப்ப யோபுடைய புஸ்தகத்தோட எண்டு என்ன? ஒரு கீ வேர்டுன்னு பார்த்தா, யோபு தன்னுடைய சிநேகிதருடைய சிறையிருப்புகளுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்புகளை மாற்றுகிறார். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு ஜெபிக்கிறதுல ஒரு சுயநலம் இருக்குதுங்க. ஆமென். நான் சொல்லுவேன், இந்தியாவில் ஒரு கோடி உருப்படியான ஜெபிக்கிற கிறிஸ்தவங்க இருந்தால் போதும், இந்திய தேசம் ஆண்டவர் சொந்தமாக மாறிடும். எப்படின்னு கேட்குறீங்களா? 1 கோடி கிறிஸ்தவங்களும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களில், உறவுக்காரர்களை, ரட்சிக்கப்படாதவங்களுடைய பேர்கள் எழுதணும். இப்போ கணேஷ், நான் என் கூட ஆராப்பில் படித்த நண்பர்கள் இன்னும் எனக்கு பேர்கள் தெரியும். அப்போ இருந்து படித்த காலேஜ் பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் வரைக்கும் படிச்சிருக்கிறேன். நான் ஒரு கம்ப்யூட்டரில் ஐடிஐ படித்தேன். அல்லேலூயா. என்னோடு கூட படித்த ரட்சிக்கப்படாதவர்களுடைய பெயர்களை எழுதி நான் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அப்படி எழுதினாலே எனக்கு ஒரு 300 400 பேர் வரைக்கும் எழுதிடலாம். நீங்கள் இந்த செய்தியை கேட்குற நீங்கள் ஒரு 100 பேர்களை எழுதுங்க, கட்டாயம் எழுதுங்க. அல்லேலூயா. 100 பேர்களுக்கும் தினந்தோறும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் கடன் பைபிளை வாசிங்க. அல்லேலூயா. முனியாண்டிக்கா ஜெபிக்கிறேன், கற்பையாக்கு ஜெபிக்கிறேன், பாண்டியனுக்கா ஜெபிக்கிறேன், முனீஸ்வரனுக்கா ஜெபிக்கிறேன், முருகனுக்கா ஜெபிக்கிறேன், பாலசுப்ரமணியனுக்கா ஜெபிக்கிறேன். இவங்களை எல்லாம் ரட்சிங்கன்னு கடன் வாசிங்க. ஒரு 10 அல்லது 15 நிமிஷம், ஏன் 20 நிமிஷம் கூட அவங்கள ரட்சிங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டே இருங்க. ஒரு கிறிஸ்தவன், உருப்படியான கிறிஸ்தவன், தனக்கு தெரிந்த 100 பேர்களுக்கு ஜெபம் பண்ணா போதும். 1 கோடி கிறிஸ்தவங்களும் ஆளுக்கு 100 பேர்கள் சொல்லி ஜெபம் பண்ணா, அப்ப என்ன ஆகும்? 100 கோடி ஜனங்களை ஆண்டவர் சந்திப்பார். நீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல, கிறிஸ்தவங்களுக்கு சாதாரண ஆணாவன சத்தியமே தெரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. நாம ஜெபம் பண்ணா கேட்பாருங்க. அடிக்கடி கிராமத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லி கொடுக்குறேன், காசா பணமா வாய வலிக்குது, ஜெபங்கிறது என்னங்க? சும்மா ஏசப்பாட்ட அவர் பேரை சொல்லி நம்ம ஜெபிக்கணும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, பிதாவே நமக்கு ஸ்தோத்திரன்னு சொல்லி நம்முடைய காரியங்கள் எல்லாம் சொல்லணும். ஆமேன். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் சொல்லி முடிச்சிடும். ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகிடுவது, சீல் வச்சிடும். அவ்வளோதாங்க. அந்த ஜெபத்தை கேட்பாருங்க. ஒவ்வொரு நாளும் திறப்பில் நின்று 100 பேர்களுக்காக ஜெபித்தா அந்த 100 பேர்களையும் ரட்சிப்பாருங்க. இதுதாங்க நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். ஒரு கிறிஸ்தவன் 100 பேர்களுக்கு ஜெபம் பண்ணாலே 100 கோடி பேர்களை ஆண்டவர் ரட்சித்து விடுவார். என் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் யாருக்காகலாம் நான் ஜெபித்து வருகிறேனோ, அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறேனோ, ஆண்டவர் வெளியரங்கமாக ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா.
இந்த செய்தி கேட்குற நீங்கள் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நான் 100 பேர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. இன்னும் நீங்கள் விரும்புனீங்கன்னா எங்களிடத்துல 1,00,000 வாலிபர்கள் வேலூர் கேம்பில் 2,500க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் வந்தாங்க. அவங்க ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்துருக்குறாங்க. வர்ற பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் ஈரோடில் வாலிபர் முகாம் வைக்கிறோம். ஒரு 5000 வாலிபர்கள்லேருந்து வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். கட்டாயம் 20,000 வாலிபர்களை சந்திக்கணும் எங்கள் இலக்கு வச்சுருக்கிறோம். அவங்களும் ஜெப குறிப்புகள் எழுதி வைப்பாங்க. நீங்கள் விரும்புனீங்கன்னா நாங்கள் கூட ஒரு 100 வாலிபர்கள் பேர்களை எழுதி உங்களுக்கு அனுப்பி வச்சிடுறோம். அதில் எந்த மாவட்டத்து வாலிபர்கள் உங்களுக்கு வேணும், எங்கிட்ட உள்ள ஜெப குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். அல்லேலூயா. அவங்களுக்காக நீங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கலாம். அப்படி விரும்புகிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. நாம் எல்லோரும் இணைந்து நாம் ஜெபிக்கும் போது, திறப்பில் நிற்கும் போது ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபித்த போது, இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து தன்னிடத்தில் இருக்கிற நற்சாட்சிகளை அவர் தானே தன் வாய் திறந்து சொல்றாருங்க. அல்லேலூயா. இப்போ இந்த செய்தியை கேட்குற உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏதாவது உங்களுக்கு குறித்து ஒரு சாட்சிகள், ஒரு 2-3 சாட்சி நீங்கள் சொல்லுவீங்களா? என்கிட்ட ஒரு சுபாவம் இருக்குது, என்கிட்ட யார் என்ன உதவி கேட்டாலும் நான் செஞ்சிருவேன், என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்வேன், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுப்பேன், மற்ற அன்பு செலுத்துவேன், பக்கமாகி விலகி போக மாட்டேன். அல்லேலூயா. ஏதாவது உங்களுக்கு குறித்து ஒரு 2-3 காரியம் சொல்லணும்னா நீங்கள் என்னங்க சொல்லுவீங்க? நிறைய பேர் யோசிக்கணும், சொல்ல தெரியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சாட்சிகளை அவர் சொல்லுகிறார். நான் பைபிள் வாசித்து பார்த்தா நிறைய விஷயங்களை அவரை குறித்து நம்ம பேசலாம். ஆனால் அவரே தன்னை குறித்து பேசுகிற ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். பாருங்க, முதல் காரியம் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. நான் சொல்ற பிரசங்கள்லாம் ஆனாவன பிரசங்கம் தாங்க. ஆனா நல்லா இருக்குது இல்லைங்க. அவர் சொல்றாரு, என்கிட்ட வந்தா நான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருவேன், இளைப்பாறுதல் கொடுத்துருவேன். யாரை பார்த்து சொல்றாரு? வருத்தப்படுற யாருனாலும் வாங்க என்கிட்ட வந்தா நான் உங்களுக்கு சந்தோஷம் கொடுத்துருவேங்கிறாரு. என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில். இதை யாராவது இப்படி சொல்ல முடியுமாங்க? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 2000 வருடத்திற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து எல்லார்ட்டையும் கூவி கூவி அழைக்கிறாரு. அல்லேலூயா. அவரிடத்தில் வந்த எல்லாருக்கும் தேவையான சந்தோஷத்தை கொடுக்கிறார். நீங்க பைபிள்ல வாசித்து பாருங்க. அவர் வனாந்தரத்துக்கு எம்டி லேண்டில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லி போறாரு. அவர் அங்க இருக்கிறான்னு கேள்விப்பட்டு எத்திசையிலிருந்தும் ஆட்கள் வர்றாங்க. பலவிதமான வியாதி பிடித்தவர்கள், பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் எல்லாரும் வர்றாங்க. அவங்க அங்க போட்டிருக்குது, எல்லாரையும் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அவ்விடத்துல வந்துட்டாங்களா, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. ஆமென். அல்லேலூயா. என்கிட்ட யார் வந்தாலும் அவங்களுக்கு நோ சொல்ல மாட்டேன், போ என்கிட்ட வராதே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. பெரும்பாடுலஸ்திரி போய் வஸ்திரத்தை தொடுகிறாள். அவரை நம்பி தொட ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அவரை தேடி வந்த யாருனாலும் அவங்களுக்கு தேவையான அற்புதங்களை ஏசப்பா செய்வாருங்க. பைபிள்ல நீங்க பழைய ஏற்பாடுகள் எல்லாம் வாசிச்சு பாருங்க. என்கிட்ட வரட்டும்னு சொல்லி அவர் வெயிட் பண்ணுவார். இப்ப மோசஸ் அவரை மட்டும் தனியா பிரிச்சு அவர் மூலியமா நடந்த அற்புதங்களை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, சிவந்த சமுத்திரம் முன்னாடி வந்துருச்சு, பின்னாடி பார்வோன்கள் ரதங்களோடு துரத்தி வர்றாங்க. எல்லாரும் திட்டுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, நாங்கள் எகிப்திலேயே செத்து போயிருப்போம், வனாந்திரத்தில் என்ன சாகடிக்கிறேன்னு சொல்றாங்க. ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் எப்போ தர்றாரு தெரியுமா? மோசஸ் போய் ஆண்டவருடைய சமூகத்துல காரியங்கள் இப்படியாக இருக்கிறது என்று சொல்லி ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், உன் கையில இருக்கிற கோலை எடுத்து நீட்டுறா. அல்லேலூயா. ஆண்டவர் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிழைக்கிறார். அவரிடத்தில் வருகிறவரை காத்திருக்கிறார்.
இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதர சோரை, உனக்காக இயேசு கிறிஸ்து காத்திருக்கிறார். யார் தெரியுமா அவரு? வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ வல்லமையுள்ள தேவன். உனக்காக எனக்காக இந்த உலகத்திலே மனிதராக வந்து 33 ஆண்டுகள் உயிரோடு கூட வாழ்ந்து 3 ஆண்டுகள் ஊழியம் செய்து அற்புதங்களை செய்த ஆண்டவர். குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், மரித்தோர்களை உயிரோடு கூட எழுப்பினார். உனக்காக எனக்காக சிலுவையிலே தன்னுடைய பாரங்களை, நம்முடைய பாரங்களை அவர் சுமந்தார். நானும் நீங்களும் செய்த பாவத்திற்கான தண்டனையை அவர் சிலுவையிலே அவர் சுமந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். என்ன ஆண்டவர்! அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இன்றைக்கும் சொல்றாரு, யாரெல்லாம் நீங்க என்கிட்ட வாங்கப்பான்னு கூப்பிடுறாருங்க, என்கிட்ட வந்துட்டா நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எனக்கு தெரிந்த அசரியா என்ற ஒரு தாத்தா இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்துல இளைப்பாறுகிறார்கள். எப்போ போனாலும் அவர் ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஏசப்பை பத்தி சொல்லுவார். ஜோம் பண்ணையா, முதல் பாயிண்ட், வேதத்தை வாசித்தாயா, சாட்சியின் வாழ்க்கை வாழ்கிறாயா, ஊழியம் செய்தாயா, ஆத்தும வாரம் இருக்குதா, இப்படி சொல்லுவாருங்க. எப்போ போனாலும் பேசுவார். அல்லேலூயா. என்ன அன்பையா! ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்குறேன், நம்ம ஆறுதல் வேணும்னா அவங்கள போய் பார்த்தா ஆறுதல் சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ராதா அப்படிங்கிற ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு 2 கண்ணு குருடு. ஆனால் ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், அவங்க சொல்லுவாங்க, மாம்ச கண்கள் தான் எனக்கு குருடாச்சு, ஆனால் என் ஆவிக்குரிய கண்கள் எப்பொழுதும் திறந்திருக்கும். நான் ஆண்டவரை தரிசித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். அல்லேலூயா. பூமிக்குரிய கண்ணு நம்ம திறந்து என்னங்க பிரயோஜனம்? ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது மகிமையான காரியத்தை அந்த தாயார் பார்க்கிறார்களா? எனக்கு எப்பொழுது கொஞ்சம் கவலை வருது, மினிஸ்ட்ரியில் பாடுகள் அவமானங்கள் வருது, அப்பொழுதெல்லாம் அந்த அம்மாவை பார்ப்பது உண்டு. போனாலே திரும்பி வரும்போது சந்தோஷமாக தான் வருவேன். அல்லேலூயா. இந்த ஒரு உலக பிரகாரமான தாயாரை நான் பார்க்கும்போது என்னை நேசிக்கிறார்கள், அன்போடு கூட விசாரிக்கிறார்கள், வேத வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள், எனக்காக கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்கள். ஒரு ஆறுதலோடு தான் திரும்பி வருவேன். ஒரு முறை நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கஷ்டத்தோடு போனேன். அவங்கள பார்த்துட்டு நம்ம அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஊழியத்தை விட்டுற வேண்டிதான், ஏதாவது பண்ணி மேய்க்க வேண்டிதான், ஏதாவது நமக்கு தெரிஞ்ச வேலையை பார்க்க வேண்டியதான்னு சொல்லி முடிவு செய்து அவர்களை பார்க்க செல்லுகிறேன். எனக்கு அவங்க வீடு தெரியும், வீடோட அடையாளம் தெரியும், ஆனால் சரியான அட்ரஸ் கிடையாது. ஒரு ஊழியக்கார நண்பர் அவரை என்னை பார்க்கும்படி கூட்டி சென்றால், நான் முதல் முறை பார்க்கும் போதே அசந்து விட்டேன். ஆண்டவர் அத்தனை அழகாக அவர்களை கொண்டு ஆண்டவர் என்னோடு கூட தீர்க்க தரிசனமாக பேசினார். அவங்கள பார்த்துட்டு ஊழியத்தை விட்டு நின்ற வேண்டியதான்னு சொல்லி நான் விருதுநகர்லேருந்து மதுரை பட்டணத்தில் அவர் இருக்கிறார். அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு தெரியும், அந்த வீடு எப்படி இருக்குன்னு தெரியும், அந்த தெரு எப்படி இருக்குன்னு தெரியும், ஆனால் அட்ரஸ் தெரியாது. நான் என்ன யோசிக்கிறேன், கையில் ஒரு 2000 கைப்பிரதிகளை எடுத்துக்கிட்டேன். இந்த கைப்பிரதிகளை நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏசப்பா, எனக்கு கட்டாயம் அந்த வீட்டுக்கு நேராக என்னை நடத்தியது. ஆபிரகாம் எலியேசர்கிட்ட ஈசாக்கு பொண்ணு பார்க்க அனுப்பி விட்றாரு பாருங்க. பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறது கர்த்தருடைய வேலை, நேர் வழியை அவர் நடத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, எலியேசரை ஜெபத்தோடு செய்கிற எலியேசரை சரியான இடத்திற்கு ஆண்டவரை அனுப்பி வைக்கிறார். எந்த ஈசாக்கு ஏற்ற துணை எங்க இருக்கிறதோ அதற்கு நேராக அங்கு வழி நடத்துகிறார். அதாங்க ஆண்டவர், நேர்த்தியின் ஆண்டவர். அப்ப நம்மள ஆண்டவர் நடத்துவார்ல. அந்த ராதாங்கிற கண்ணு தெரியாத அம்மா வீட்டுக்கு என்னை நடத்துவார்னு நம்பிக்கை. பாருங்க, காலையில ஒரு 11 மணிக்கு இறங்கிட்டாங்க. ட்ராக்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், தெரு தெருவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அந்த வீடை கண்டே பிடிக்கணும். கையில் 2 கைப்பிரதி தான் இருக்குது. நான் அழுகிறேன், பசியை எடுத்து ஆரம்பிச்சிருச்சு. 3 மணி ஆயிடுச்சு. என்ன செய்வேனே தெரில. எஸ்ஸப்பா, நான் திரும்பி போகிறது கூட என்கிட்ட காசு இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் விருதுநகருக்கும் மதுரைக்கும். என்ன செய்வேன்னு தெரியவில்லை. அழுகிறேன். பாருங்கள், கடைசியாக ஒரு கைப்பிரதி இருக்கும்போது அந்த வீட்டிற்கு நான் சென்று விட்டேன். ஏன்னா சந்தோஷம், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நான் அந்த பசி மயக்கத்தோடு கூட அந்த தாயாரை பார்க்கணும்னு சொல்லி வீட்டுக்கு போனால், அந்த அம்மாவுடைய ஒரு அசிஸ்டன்ட் அம்மா யாரோ உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்கம்மான்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சொல்கிறாங்க. ரூமுக்குள்ளே இருக்கிறான். அங்கேருந்து எனக்கு சத்தம் வருது, கணேசன் வந்திருப்பான், அந்த கிராம ஊழியம் செய்கிறவன், இப்படி சொல்கிறாங்க.
நான் வர்றது அவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அவங்க வந்து என்னிடத்தில் பேசினார். "என்ன நீ ஊழியத்த விட்டு என்ட்ட சொல்லிட்டு ஓட போறியாக்கும்?" அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா! என்னிடத்தில் வருகிற ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா! அந்த அம்மா மூலியமா ஆண்டவர் பேசுகிறார். நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், கணேசனே, என்ன பார்க்க வர்றான். உன்னை பார்த்துட்டு என் ஊழியத்த விட்டு போகணும்னு சொல்ற தீர்மானத்தோடு வருவான். அவனுக்கு ரொம்ப கஷ்டங்கள், அவமானங்கள், நிந்தைகள், பசி இருக்குது. அதனால ஊழியத்த விட்டு போறேன்னு சொல்றான். உன்னை பார்க்க வருவான்னு ஆண்டவர் சொன்னாரு. நான் கேட்டேன், இவ்வளவு நீங்க சொல்றீங்களே, ஏன் அவனை நீங்க பிளஸ் பண்ணா என்ன? அவனை நீங்க ஆசீர்வதிச்சா என்னன்னு நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன் கணேசன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, எனக்கா கொஞ்சம் கஷ்டப்படட்டும். இவனை கொண்டு ஒரு மகிமையான ஒரு ஊழியத்தை நான் வைத்திருக்கிறேன். நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்களை அவனுக்கு நான் தரப்போகிறேன். யாரும் செய்ய முடியாத ஒரு ஊழியங்களை இவனை கொண்டு நான் நிறைவேற்ற போகிறேன். ஏன் எனக்கா கஷ்டப்பட்டா என்ன? ஆண்டவர் சொல்லிட்டாராம். கணேசா, அதை விடுறா, ஏசப்பா உன்னை நேசிக்கிறாருப்பா. ஆண்டவர் உனக்கு பெரிய ஊழியக்காரனை மாற்றுவதற்காக உனக்கு சில சோதனைகள் பரீட்சையில் வைக்கிறான்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு நீ வருவேன்னு சொல்லிட்டு எப்பயுமே நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். 2 சாப்பாடு வேணும்னு சொல்லுவேன். அவங்க சொல்றாங்க, எங்க வீட்டுல கிச்சன் கிடையாது. அல்லேலூயா! எனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லி காலையில ஜெபம் பண்ணி அவங்க அந்த அம்மா சொல்லுவாங்களாம். யாராவது ஒருவர் அவங்க சொன்ன மெனுபடி சாப்பாடு வந்துருமா? எத்தனை கிருபைகள் பாருங்கள். இன்னைக்கு நீ வர்றேல்ல, அதான் 3 சாப்பாடு சொல்லியிருக்கிறேன். ஏன் தெரியல, 3 மணி ஆயிடுச்சு. ஏன் ஏசப்பா டிலே பண்ணாருன்னு தெரில. ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், எனக்கு காத்து சரியா வரலைனாலும் ஒரு டேபிள் ஃபேன் வேணும். இன்னைக்கு ஏசப்பா தாங்கன்னு சொல்லி கேட்டேன். யாரோ ஒருத்தர் சாப்பாடையும் வாங்கிட்டு ஃபேன் வாங்குறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா, அதான் டிலே. உட்கார்ந்து நம்ம பேசிட்டு இருப்போம், வந்துரும். இப்படி சொல்றாங்க. என்னால நம்ப முடியல. என்னடா 3 சாப்பாடு சொல்லியிருக்கிறேங்கிறாங்க. ஒரு ஒரு ஃபேன் வேணும்னு ஏசப்பாட்ட சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்ப முடிகிறாப்புலயே இருக்குது. அம்மா யார்கிட்ட சொல்லியிருக்கீங்கம்மா? தெரியாது தம்பி. ஏசப்பா யார்கிட்ட சொல்லியிருக்காரோ அவங்க தானே கொண்டு வருவாங்க. எனக்கு என்ன தெரியும்? நான் கண்ணு குருடியா இருக்கிறேங்கிறாங்க. பேசிட்டே இருந்தோங்க. அவர்கள் நம்பினபடி விசுவாசத்தபடி ஒரு நண்பர் வந்தார். கையில ஃபேனோடு வந்தார். கொஞ்சம் டிலே ஆயிடுச்சுங்க, மன்னிச்சுக்கோங்க. 3 சாப்பாடுகள் கொண்டு வருகிறார். நாங்கள் எல்லாம் வயிறார சாப்பிட்டோம். எத்தனை சந்தோஷம் ஐயா! தேவன் பயன்படுத்துகிற அந்த ஊழியக்காரியை பார்க்கும்போது சந்தோஷம் ஐயா! அல்லேலூயா! இயேசுவிடத்தில் வரும்போது எத்தனை பெரிய சந்தோஷம். நான் அன்றைக்கு முடிவு செய்து எதுனாலும் ஏசப்பாட்ட போகணும். இந்த ராதாமாவுடைய ஜெபத்தை கேட்டு ராதாமாவோடு கூட பேசுகிற ஆண்டவர் என் கூட ஆண்டவர் பேசுவார்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கும் போதெல்லாம் என்னிடத்தில் வாருங்கள். எங்க அப்பா சொல்றாருங்க, ஏசப்பாவே என் பைபிள்ல சொல்றேன், என்கிட்ட வாடா, என்கிட்ட வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறேன். 29 வருடங்களாக ஏசப்பாவிடத்தில் நான் செல்லுகிறேன். ஏசப்பா என் ஜெபத்தை கேட்கிறார், என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். என்ன அன்பு! அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, ஒருவேளை கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளா இருக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்க. ஏன் மனுஷனிடத்துல போற? உங்க உறவுக்கார இடத்துல போகாத, உங்க நண்பர்களிடத்துல போகாத. உன் வருத்தத்தை இங்க வா. ஏசப்பா, எனக்கு இப்படிப்பட்ட பாரம் இருக்குது, இப்படிப்பட்ட வருத்தம் இருக்குது, நீங்க எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லி அழுது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா! 1. 2வது, தன்னை குறித்து ஆண்டவரே சாட்சி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அல்லேலூயா! நான், அந்த 2 எழுத்துலங்க, நான் அந்த எழுத்துல என்ன வல்லமை இருக்கு தெரியுமாங்க? நான்னா என்ன அர்த்தம்? வானம் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர், ஒன்றும் இல்லாமல் இருந்து வார்த்தைகளை உண்டாக்கின ஆண்டவர், பறவை குருடர்களை பார்வையடைய செய்தவர், மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்புகிறவர். அல்லேலூயா! எளியவர்களை குப்பையிலிருந்து தூக்கி எடுத்து ராஜாக்களுக்கு மத்தியிலே உட்கார வைக்கிற தேவன் நான். அப்படிப்பட்டவர் சொல்லுகிறார், என்கிட்ட பேசப்பா, என்கிட்ட கேளு, நான் செய்வேன். தன்னை குறித்து தானே சாட்சி சொல்லுகிறார். நான் செய்வேன். ஒருவேளை அற்ப மனிதனாகி நான் உதவி செய்கிறேன் என்று சொல்லுவேன். ஆனால் சில காரியங்களை முடியாமல் என்னால், சாரி, நான் உங்கள்கிட்ட உதவி செய்கிறேன்னு சொன்னேன், என்னை மன்னிச்சிடனா, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி நானும் செஞ்சிடலாம்.
29 வருஷ ஊழிய அனுபவங்கள்ல நிறைய பேர் மாசந்தோறும் காணிக்கை தருகிறேன் என்று சொல்லுவார்கள். மிஷனரியாக ஒரு மிஷனரி தாங்குகிறேன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் காலங்கள் கொஞ்சம் ஆன உடனே என்னால முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். அல்லேலூயா. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாதுங்க. ஏசப்பா அப்படி கிடையாதுங்க. கணேசனை தெரிந்து கொண்ட ஆண்டவர், கற்பையா சரஸ்வதி மகன் கணேசன் மீது அன்பு வைத்த ஆண்டவர், என்னை தேடி வந்த ஆண்டவர். அவர் பேரை சொல்லி நான் என்ன கேட்டாலும் அவர் தருவாருங்க. இந்த செய்தி கேட்கிற நீங்க யாருனாலும் சரி, ஏசப்பான்னு பேரை சொல்லுங்க. என் நாமத்தினாலேன்னா என்ன அர்த்தம்? அவர் பேரை சொல்லணும். ஏசப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுங்க. அப்பா, டாடி, உங்க பிள்ளை வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. உம்மை நம்பி நான் வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. எனக்கு வேலை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. குழந்தை பாக்கி எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரை கடன் பிரச்சனைகளை சுகமாக்குங்கன்னு சொல்லுங்க. ஐயோ, என் சரீரத்துல ஒரு வியாதி இருக்கு, என்னை தொட்டு சுகமாக்குங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்க கேட்டு அவர் தருவேன்னு சொல்றாரு இல்லைங்க, நான் செய்வேன்னு சொல்றாரு இல்லைங்க. நீங்க கேட்டுதான் பார்த்தா என்ன? ஏங்க காலத்தை தாமதிக்கிறீங்க? அன்னாளை போன்று ஆண்டவருடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி ஒரு நாள் ஒதுக்குங்க, சில நாட்கள் ஒதுக்குங்க. அப்பாட்ட போய் இருதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. நீங்க கேட்கிற காரியம் அவர் நாம மகிமைக்காக கேட்கணும். கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை கேட்கணும். கேட்கும்போது அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்னும் மூன்றாவதாக அவர் தன்னை குறித்து சொல்லுகிற சாட்சி என்ன தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் அழகாக தன்னை குறித்து சொல்லுகிற, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிறார். தன்னை குறித்து தானே அவர் சாட்சி சொல்கிறார். அவருடைய சாட்சி உண்மையாக இருக்கிறது. அல்லேலூயா. அவர் சொல்ற வார்த்தைகளை முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, யோவான் 10:10, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே என்று வருகிறார், வேறொன்றுக்கு அவன் வரான். திருடன் ஒருவேளை பிசாசானவன். நிறைய மனுஷர்களே திருடன் தாங்க. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யாரு? யூதாஸ் கொரியத்துக்குள் பிசாசு புகுந்து அந்த மனுஷன் தான் காட்டி கொடுக்கிறான். அன்பு கிறிஸ்துவ நண்பர்களே, அருமையான இந்த செய்தி கேட்கிற நண்பர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திருடனை நீ நம்பாத. அவர் தனக்கு நான் நல்ல மேய்ப்பன். அல்லேலூயா. அவர் தன்னை குறித்து சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் நல்ல மேய்ப்பன். ஆடுகள்லாம் நானும் நீங்களும் தாங்க. நமக்காக ஜீவனையை கொடுத்தவர், உசுறு கொடுத்துட்டாங்க. கடைசி சொட்டு ரத்தத்தையும் அவர் எனக்காக சிந்தி விட்டார். என் வியாதியை அவர் சரீரத்துல சுமந்து கொண்டார். என் பாவத்திற்கான தண்டனை அவர் சுமந்து கொண்டார். என் பிள்ளைக்கு அந்த தண்டனை கொடுக்காதீங்கப்பா, அந்த தண்டனை எனக்கு கொடுத்துருங்க. ஐயோ, கணேசன் நிறைய பாவம் செஞ்சுட்டான். அந்தரங்கத்துல ரொம்ப பாவம், கண்களின் அலை பாவம். இயேசு அறியாத போது நான் செய்த பாவங்கள் எத்தனை எத்தனை ஐயா. அத்தனை பாவத்திற்கான தண்டனையே என் பிள்ளைக்கு கொடுத்துறாதீங்க, எனக்கு கொடுங்க. இந்த மெய்ப்பனாகி நான் அந்த தண்டனை ஏற்றுக்கொடுக்கிறேன், ஜீவனை நான் கொடுக்கிறேன். எனக்காக என்னை தேடி வந்து நானும் நீங்களும் பெற வேண்டிய தண்டனை அவர் பெற்றுக்கொண்டாரு. எத்தனை அன்பு ஐயா. இந்த செய்தியை கேட்கிற நீங்க குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை குறித்து குழப்பமா? உங்க எதிர்காலத்தை குறித்து குழப்பமா? ஏங்க குழம்பணும்? அவர் நல்ல மேய்ப்பன். சங்கீதம் 23 சொல்லுகிறவன, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டிகள் கொண்டு போய் விடுகிறார். உங்களை, உங்க பிள்ளைகளை எந்த இடத்துல வேலைக்கு கொண்டு போகணும், எந்த இடத்துல கல்யாணம் முடிச்சு கொண்டு போகணும், எந்த இடத்துல ஊழியத்துக்கு கொண்டு போகணும், அவர் கொண்டு போவாருங்க. நான் பாருங்க, சின்ன ஒரு கிராமத்துல இருக்கிறேங்க. யாரும் கிறிஸ்தவ அப்பா அம்மா கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட அண்ணன் தம்பி எல்லாம் கிடையாதுங்க. எனக்கு ஏசப்பா தாங்க தெரியும். நான் ஊழியத்துக்கு வரும்போது முழு பைபிளே கிடையாதுங்க. பைபிளே கிடையாது. எங்க ஊர்ல ஒரு சின்னத்தாயின்னு ஒரு டீச்சர் அம்மா ஏசப்பா பத்தி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க சொல்லி கொடுக்குற வசனங்கள், வார்த்தைகள் வச்சுதான் ஏசுனாரை பத்தி சில காரியங்கள் தெரியும். அவர் கைகளை ஒப்பு கொடுக்க தெரியும். ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். 29 வருடங்களாக கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தை எப்படி செய்யணும், என்ன செய்யணும், என்ன இலக்கு வைக்கணும், நான் என்ன விரும்புகிறேன். நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார் ஐயா. அல்லேலூயா. இப்பொழுதும் எனக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஒரு பையன் இருக்கிறான். ஒருவேளை நான் நேசிக்கிற அநேக பிள்ளைகள் என்னை அப்பா என்று கூப்பிடுகிறார்கள்.
அண்ணன் என்று கூப்பிடுகிறார்கள். இடத்துல 1200 மிஷனரிகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் தானே வழி நடத்த வேண்டும். ஆனால் நான் அவர் கைகளில் பாதத்தில் விழுகிறேன். மோசஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும். லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துவதற்கு அவன் ஆண்டவரை சார்ந்திருக்கிறான். நானும் அப்படித்தான். அவர் நல்ல மேய்ப்பன். நம்மோடு கூட அவர் பிரயாணம் செய்கிறார். அல்லேலூயா. குழப்பத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான சகோதர சோதரி, நீங்க குழம்பாதீங்க, அழுகாதீங்க, வாங்க அப்பாட்ட வாங்க. மேய்ப்பனா இருக்கிற அவர் சொல்ற, நான் நல்ல மேய்ப்பன்பா. நீங்க சொல்ல முடியுமா நான் நல்லவன்? உங்களை சொல்ல முடியுமா? உங்களை சரியான வழி நடத்துவேன் நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? அவர் சொல்லுங்க, நானே நல்ல 3 காரியம் அவர் சொல்லி, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நாமத்தினாலே எதை கேட்டால் அதை நான் செய்வேன். நான் நல்ல மேய்ப்பன். எத்தனை அன்புள்ள ஆண்டவர் ஐயா. இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் அப்பா கைகளை, ஏசப்பா கைகளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் விரும்புகிற அற்புதத்தை நீ செய்வீராக. என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைக்கிறீரே, நான் செய்வேன் என்று சொல்லுகிறீரே, நான் நல்ல மேய்ப்பன் என்று சொல்லுகிற தேவனிடத்துல யாரெல்லாம் இந்த ஜெப வழியில் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய வல்லமை தொடுவதாக, அவருடைய வருத்தங்கள் பாரங்கள் விலகுவதாக. என் ஆண்டவர் உம்மை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் செய்வீரா. வியாதிகள் சுகமடைற்று, குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும், விரும்புகிற அற்புத வழிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக ஆசீர்வதிக்கிறேன். சாட்சியாக நிறுத்தும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தியின் மூலம் தேவன் உங்களோடு இடைப்பட்டிருப்பார் என்று விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுடைய பணியில் தோள் கொடுக்க விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்கள் ஊழிய திட்டங்களுக்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாயுள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியையோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவிற்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து ஒரு வேதாகமமோ அல்லது அதற்கு மேற்பட்ட வேதாகமங்களையோ வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள முழுநேர மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எமது முகவரியை குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் கீழ்காணும் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். 7378000444 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.